விஜய் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே அனாமிகா வந்து அந்த கார்டை குடுக்குறாங்க. அத பார்த்துட்டு விஜய் வந்து என்ன கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, இந்த மாரி எனக்கு வெட்டிங் கார்டு, எனக்கு வெட்டிங்கு அப்படி கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டு விஜய் வந்து மனசு உடையிறாரு. உடனே வந்து சரி இந்த கார்ட்லாம் எதுக்கு படிச்சுக்கிட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல நீங்க படிச்சு பார்க்கணும். என் ஆசை அப்படின்னோனே, சரி வேற வழி இல்லாம விஜய் படிக்கிறாரு. பார்த்தா விஜய் பேரும், அனாமிகா பேரும் அதில போட்டிருக்கு. அத பார்த்து வந்து விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு ஓடி போயிட்டு அப்படியே அனாமிகாவ கட்டிக்கிறாரு. அவங்களும் வந்து அப்படியே ஹக் பண்றாங்க. 2 பேருமே வந்து அப்படியே அன்ப பரிமாறிக்கிறாங்க. அப்போ வந்து ஏன் இப்படிலாம் பயமுறுத்துனா அனாமிகான்னோனே, சும்மா விளையாட்டுக்கு தான் விஜய், உங்களை நான் எவ்வளோ விரும்புகிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாவா அப்படின்னோடனே, கூடிய சீக்கிரம் நம்ம இது நிஜமாகும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து பிரபா வந்து எவ்வளோ கால் பண்ணி பார்க்குறாங்க விஜய்க்கு. விஜய் வந்து காலே எடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால் என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. மகா வந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவங்க அப்பா. அவர் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, என் பொண்ணு வந்து காசு கொடுத்துட்டா, என் பொண்ணு தான் எனக்கு பக்கபலமாக வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்பாவும் அம்மாவும் மகாவோட. அடுத்து வந்து மகா வந்து அவ்வளோ அழகாக வந்து வர்றங்கள்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. சீக்கிரமாகவே நம்ம டெலிவரி பண்ணிடணும், இதெல்லாம் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக பேசிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து தாத்தா என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து சூர்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து ஏன்டா எனக்கு ஒரு கால் பண்ணி கேட்டியா டேப்லெட் சாப்பிட்டேன்னு ஆகிட்டானு. அதான் தாத்தா கால் பண்ணலான்னு நினச்சேன். நீ என்ன கால் பண்ணுறது, மகா பற்றியா எனக்கு கால் பண்ணி எல்லாமே வந்து என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க, டேப்லெட் காலைல போட்டிங்களா மதியானம் போட்டிங்க எல்லாமே கேட்குறா. அவள் தான்டா பொறுப்பாக இருக்கா. சரி சாயந்தரம் வரும்போது மகாவை மறக்காமல் கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்றாரு. ஐயோ இது வேறவா, சரிங்க தாத்தா நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாரு. மகா வீட்டுக்கு போகிறாரு சூர்யா. அங்கே போனோன்னு எல்லாருமே சந்தோஷமாக வந்து வர்ணங்கள்லாம் பூசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மாப்பிள்ளை வந்திருக்காரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்களா என்ன கூப்பிட வந்துட்டீங்களா அப்படி சொல்லி சொன்னோன்னா, ஆமாம் நீங்களாம் வந்திருக்க மாட்டீங்களே, தாத்தா சொல்லி தான் வந்திருப்பீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் வந்து போய் சொல்லாதீங்க, தாத்தா தான் கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு. என்னடி இது சும்மா பேசிகிட்டே இருக்க மாப்பிள்ளை கிட்ட, அவருக்கு வந்து வீர்பாதம் பண்ணிட்டு இருக்காது, அவர் வந்திருக்காருல அதோட சந்தோஷப்பட்டு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் அத்தை, நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. சரிங்க மாப்பிள்ளை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. ஏம்மா எவ்வளோ வேலை இருக்குது, அதெல்லாம் முடிக்காமல் எப்படியோ போகிறது அப்படின்னோடனே, பரவாயில்ல நீ போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவங்க அப்பா. பரவாயில்லைங்க நீங்கள் முடிச்சுட்டே வரட்டும் மகா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நிஜமாக மாப்பிள்ளை அப்படின்னோடனே, ஆமாம் முடிச்சுட்டு வரட்டும் இதில் என்ன இருக்குது அப்படின்றாரு. இல்லை நைட்லாம் நிறைய வேலை இருக்குது, பரவாயில்ல நைட்டெல்லாம் தங்கி முடிச்சுட்டு வரட்டும், நான் வெயிட் பண்ணுறேன், அப்புறமா போகிறோம் நாங்கள் 2 பேரும் நாளைக்கு கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. உடனே வந்து மகாவோட அப்பா சொல்கிறாரு, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சூர்யா அவரை. இல்லைங்க இந்த மாதிரி வந்து சிலைகள்லாம் வந்து வச்சுட்டு வந்திருக்கேன் இல்லையா, பாதுகாப்பாக நம்ம ஒப்படைக்கிற வரைக்கும் நம்ம பொறுப்பு தானே, அதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கான்னு பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே படுத்துக்கிற மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உங்கள் அப்பா எப்படி இருக்கார் பற்றியா அப்படின்னோடனே உடனே மகா சிரிக்கிறாங்க. அடுத்து மகா அவ்வளோ அழகாக வர்ணங்கள்லாம் பூசுகிறாங்க. அதை பார்த்து சூர்யா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே வந்து தன்னை மறந்து பார்த்துட்ருக்காரு. என்னங்க இப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னொன்னே, நான் ஒன்றை பார்க்கல, நீ எவ்வளோ அழகாக பண்ணுற அதை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னோடனே சிரிக்கிறாங்க மகா. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க வீட்லேயும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சூர்யா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க ராஜலக்ஷ்மி. ஏன் இன்னும் இவ்வளோ லேட் ஆகுது, இன்னும் வராமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது வந்து மகாவோட அந்த சிலைகள் எல்லாம் திருடணும், அந்த சிலைகள் அங்கே இருக்கக்கூடாது, மகா வந்து இந்த கான்ட்ராக்டை முழுமையாக வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சித்ரா வந்து அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நைட்டோட நைட்டாக அந்த சிலைகள் எல்லாம் திருட வேண்டியது என்னோட பொறுப்பு, ஆளுங்களை வச்சு எப்படியா தூக்கின்னு போயிடுறேன், அதுக்கப்புறம் மகா வந்து எதுவுமே முடிக்க முடியாமல் கஷ்டப்படுவா அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சித்ரா. நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கௌதம் வந்து சரிம்மா நான் அந்த கச்சிதமாக முடிச்சிடுறேன், ஆளுங்களை அனுப்புகிறேன் நைட்டு அப்படி சொல்லிடுறாரு. அடுத்து வந்து இங்கே வந்து சூர்யா வரல அப்படின்னு சொன்னோன்னே ராஜலட்சுமி வந்து செம்மையாக டென்ஷன் ஆகி அப்படியே காத்துட்ருக்காங்க. உடனே அந்த டைமில் தாத்தா அங்கே வராரு. பார்த்து ராஜலட்சுமி என்ன மையே தூங்காமல் இருக்குன்னு கேட்டோன்னே, இந்த மாதிரி சூர்யா வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இருமா நான் கால் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ சூர்யா சொல்கிறாரு, நைட் நான் மகா வீட்டிலே தங்கிடுறேன், இங்கே வந்து கான்ட்ராக்ட் விஷயமா நிறைய வேலை இருக்குது தாத்தா, அதெல்லாம் முடிச்சு கொடுத்தாங்க அப்புறம் வரோன்றாங்க, ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இது ராஜலட்சுமி கிட்ட செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இதோட முடியுது.